ஏன்னா இதுல நிறைய அமௌண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வந்ததுல இருந்து ஃபுல்லா இங்கே இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் ஃபுல்லா உங்களுக்கு வேணும்னா இந்த ரவுண்ட்ல நீங்க கேர்ஃபுல்லா மேட்ச் பண்ணணும். ஓகே. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். விளையாடு மங்காத்தா. ஸோ இந்த சைடு 5 செலிபிரிட்டிஸ் இருக்கு. இவங்களோட சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த பக்கத்துல இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த பாக்ஸ் திருப்பும் போது அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் தெரியலனாலும் கரெக்டா மேட்ச் பண்ணும். ஒன்னு ராங்கா பண்ணீங்கன்னா எல்லாமே ராங். ஓ. ஸோ 5 ரைட்டா இருந்தா தான் நீங்க நினைச்ச அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஓகே. இதுல டைமர் சொன்னா 120 செகண்ட்ஸ், 90 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ். 120 செகண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 2,10,000 into 2 4,20,000 வரும். 90 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 2,10,000 into 3 6,30,000 வரும். ஓகே. 60 செகண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 2,10,000 into 4 8,40,000. ஓகே. செலக்ட் பண்ணா மட்டும் இல்லைங்க, செலக்ட் பண்ண டைம்குள்ள நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகே. ஓகே, ஸோ டைமரை 90. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. 90 செகண்ட்ஸ். ஓ, கேர்ஃபுல்லா இன் பிட்வீன். யார் ஓட போறாங்க, யார் மேட்ச் பண்ண போறாங்க? இவங்க நீங்க ஓடுறீங்களா? சரி, அங்க நில்லுங்க. 5 பாக்ஸ் திருப்பினதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடும் உங்க டைமிங். ஓகே. ஸோ 5 பாக்ஸ் எடுத்து போய் இங்க வச்சதுக்கு அப்புறம் உங்க பின்னால ஒரு பஸர் இருக்கு. அந்த பஸர் நீங்க அமுக்கணும். ஓகே. அப் டு 20 செகண்ட்ஸ் நான் சொல்லிட்டே இருப்பேன் எத்தனை ரைட் எத்தனை ராங்னு. ஓகே. ஸோ 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்களா மேட்ச் பண்ணும். ஓகே, திருப்புங்க. ஐயோ, இவ்வளவு ஈஸியா இருக்கும் நான் நினைச்சு பார்க்கலையா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஃபர்ஸ்ட் ஷோபா மேம் எடுத்து விஜய் சார் மேல விஜய். ஓகே, அடுத்து தேர்ட் எடுத்து தனுஷோட அம்மா. ஆஹா, கஸ்தூரி ராஜா சார் வைஃப் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து சூர்யா சாரோட அம்மா. ஓகே ஓகே, இவங்க ஒருத்தர் மட்டும் எனக்கு தெரியாது. அண்ட் இவங்க வந்து விஷால் சாரோட அம்மா. அவங்க அஜித்தோட. யாரு, ரைட்டா லெஃப்டா? இவங்க என்னோட ரைட். விஷால் 4 வெச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்குதுனால அஜித் நினைக்கிறீங்களா? இல்ல அஜித் தான். ஆமா, எனக்கு தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் முடிச்ச உடனே செகண்டுக்கு போலியே. அது கொஞ்சம் டவுட். அந்த விஷால் மேல வெயிட். விஷால் இது அஜித். எல்லா மம்மிஸ், ஆல் மம்மிஸ். மதர் பவர். 60 எடுத்துக்கலாம். 60 எடுத்துக்கலாமா? இதெல்லாம் கரெக்ட்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கு. கரெக்ட். அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கா? ஸோ நீங்க இப்போ 5 கரெக்டா ராங்கா நான் சொன்னோம்னா நீங்க பஸர் அமுக்கணும். போங்க பஸர். தட்ஸ் இட். யா. சவுண்ட் வரல. நல்லா. நான் வந்து டைம் போயிடுச்சு. டைம் போயிடுச்சா? சீக்கிரமா பாருங்க, இன்னும் டைம் இருக்கு. கரெக்ட். நோ கன்ஃபியூஷன். தனுஷோட அம்மா, சூர்யா சாரோட அம்மா. ஒன்னு ராங்கா இருந்தாலும் மொத்த அமௌண்ட் போயிடும். இல்ல. வாங்க 4 3 2 1 டைம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.